ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் எவ்வளோ அழுக்கான டோர் மேட்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த தண்ணியில் மட்டும் நனைச்சா போதுங்க, 10 நிமிஷத்துலேயே பளிச்சுன்னு ஆகிடும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம வீடு நம்ம துடைக்க போகிறோன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி வீடு துடைச்சி பாருங்கள். அவ்வளோ க்ளீனாக வாசனையாக இருக்குங்க. ஒரு பக்கெட்டில் நம்ம 3/4 வாசலுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க. இது கூடவே நம்ம வாசனைக்காக கம்போர்ட்டு ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மட்டும் நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம துணிக்கு சேர்க்கக்கூடிய லிக்விட் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை லிக்விட் இல்லைனா நீங்கள் துணி பவுடருமே நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது கூடவே ஒரே ஒரு கற்பூரம் எடுத்துக்கலாங்க. கற்பூரம் எடுத்து நீங்கள் நல்லா நம்ம பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாப் வச்சு ஒரு டைம் நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம மாப்பை வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் மாப் எடுத்துக்கலாங்க. மாப் எடுத்து எப்போதும் போல் நம்ம தண்ணிக்குள் நல்லா நனைச்சிட்டு நல்லா நம்ம புழிஞ்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் நீங்கள் வீடு ஃபுல்லாக நீங்கள் துடைச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வீடு துடைக்கும் போது வீடு அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க. நமக்கு அந்த பேட் ஸ்மெல் எல்லாம் போயிடும். கரப்பான் பூச்சி வராது, குட்டி குட்டி எறும்பு நமக்கு வராது. வீடு பார்க்கவே அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம குஸ்கா, மட்டன் பிரியாணி இல்லை சிக்கன் பிரியாணி ஏதாச்சும் புலாவ் நம்ம இது செஞ்சாலும் இந்த சின்ன டிப்பை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். பிரியாணி நம்ம செய்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வதக்குறோம் இல்லையா, நீங்கள் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கக்கூடாதுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நமக்கு நல்லா பொன்னிறமாக வரணுங்க. பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா பொருள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பொன்னிறமாக வதக்கி நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்குங்க. சாப்பாடுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நான் பாருங்கள் பிரியாணி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது சின்ன டிப் தாங்க, எனக்கே தெரியும். ஆனால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம மட்டன் சிக்கனில் வாங்குகிறோன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். நம்ம நார்மலாக க்ளீன் பண்ணோம்னா அந்தளவுக்கு நமக்கு கவுச்சி ஸ்மெல் போகாதுங்க. அந்த கவுச்சி ஸ்மெல் போகிறதுக்காக எப்போதும் போல் நீங்கள் சிக்கனில் மட்டன் எடுத்து ஒரு டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஒரு கொஞ்சம் போல் மஞ்சள் தூளும் ஒரு கொஞ்சம் போல் லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் போல் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது மூணுமே நம்ம செய்ததுக்கப்புறம் ஒரு டைம் நம்ம கை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் தண்ணி ஊற்றி இந்த மட்டன் நல்லா நம்ம அலச்சிக்கலாங்க. தண்ணி இல்லாமல் எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ நான் பாருங்கள் அலச்சி மட்டன் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சிக்கன், மீன், அதுக்கப்புறம் மட்டன் எது எடுத்தாலும் இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணும்போது நமக்கு சுத்தமாக கவுச்சி ஸ்மெல் அடிக்காது. அதுக்கப்புறம் நம்ம குழம்போ இல்லை பிரியாணி எது செஞ்சாலுமே நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டுமே கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸு பார்க்கலாம். இந்த டிப்ஸ் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வீட்டில் நம்ம குக்கரில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுற குக்கரில் பார்த்தீங்கன்னா அந்த குக்கர் முடியாக இருக்கட்டும் இல்லை குக்கராக இருக்கட்டும்ங்க, அந்த ஹேண்டில் நமக்கு அடிக்கடிக்கு லூஸ் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி லூஸ் ஆகாமல் இருக்க இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஹேண்டில் நம்ம கழட்டி எடுத்துடலாங்க. ஹேண்டில் நம்ம கழட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஹேண்டில் உள்ளுக்குள்ளே பாருங்கள் சின்னதாக நமக்கு ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அந்த ஸ்க்ரூ மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம கம்மை அப்ளை பண்ணிக்கணுங்க. நல்ல கம்மை நீங்கள் அப்ளை பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம கம்மை அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கையோடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா மூடி உள்ளுக்குள்ளே இந்த ஸ்க்ரூவை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் எந்த அளவுக்கு நம்மளால் டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பாருங்கள் நல்லா நான் டைட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் டைட் பண்ணி பாருங்கள். எப்போவுமே நமக்கு குக்கர் மூடி ஹேண்டில் கலண்டவும் செய்யாது, அதே போல் நமக்கு சுத்தமாக ஆடவும் செய்யாது. அவ்வளோ டைட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு குக்கர் நம்ம எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பாருங்கள் சின்ன குக்கர் எடுத்துருக்குங்க. ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம எப்போ முட்டை வேக வச்சாலும் சரிங்க, மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி ஒரு 3 முட்டை எடுத்துருக்கேன். 3 முட்டை எடுத்து தண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாங்க. முட்டை வேகிறதுக்காக கொஞ்சம் போல் கல்லுப்போம், இது கூடவே நம்ம கொஞ்சம் போல் ஒரு ட்ராப் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி உப்புக்கல் எண்ணெய் சேர்த்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா அந்த முட்டை உடைய நமக்கு ரொம்ப
சூப்பராக வெந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மட்டும் வச்சா போதுங்க. நமக்கு ஒரு விசில் வந்தோடனே நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், முட்டை ஃபுல்லாக சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. சூடான தண்ணி கீழே ஊற்றிட்டு நார்மல் சில்லு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் முட்டையை எடுத்து அழகாக நம்ம தட்டி உரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம முட்டை வேகும்போது நமக்கு நிறைய கேஸும் மிச்சமாகும், டைம் சேவ் ஆகும். அதே சமயம் நமக்கு முட்டை வேஸ்ட் ஆகாது, உரிக்கும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நான் இப்போ பாருங்கள் ஒரு முட்டை மட்டும் உரிச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு உரிக்க ஈஸியாக இருக்குன்னுட்டு. முட்டை உரிக்க அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எவ்வளோ முட்டையாக இருந்தாலும் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிருங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இனிமேல் நம்ம வீட்டில் எவ்வளோ அழுக்கான மேட்டாக இருந்தாலும் சரிங்க, கஷ்டப்பட்டு கை வலிக்கு நீங்கள் துவைக்காதீங்க. இந்த மெத்தடை நீங்கள் மேட்டை க்ளீன் பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் மேட்டை பளிச்சுன்னு மாற்றிடலாம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மேட்டை பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னுட்டு. இந்த மேட்டை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பக்கெட்டில் ஒரு பாதி அழுக்கு மட்டும் தண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம இட்லிக்கு சேர்க்கக்கூடிய இட்லி சோடா 1 டீஸ்பூனுக்கு நான் சேர்த்துருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம துணிக்கு சேர்க்கக்கூடிய துணி லிக்விடு ஒரு அரை மூடி மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதிகமாக நீங்கள் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் துணி லிக்விட் இல்லைனா நீங்கள் அதுக்கு பதிலாக துணி பவுடர் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு ஒரு டைம் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாங்க. இந்த மாதிரி நம்ம கலக்கும்போது நல்லாவே நமக்கு நுரை வருங்க. அதுக்கப்புறம் நம்ம மேட் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எவ்வளோ மேட்டு நம்ம துவைக்க போகிறோமோ அத்தனை மேட்டு நீங்கள் எடுத்து வைக்கலாங்க. எடுத்துகிட்டு தண்ணிக்குள்ளே நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நான் பாருங்கள் ஒரு 3 மேட்டை போல் மட்டுமே நான் தண்ணிக்குள்ளே ஊற வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணிக்குள்ளே ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மேட்டு ஃபுல்லாக நீங்கள் கை வச்சு ஒரு டைம் நீங்கள் மேட் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி அழுத்தி நீங்கள் விடணுங்க. சும்மா நீங்கள் ஒரு செகண்ட் போல் அழுத்தி அழுத்தி நீங்கள் விட்டாலே அந்த மேட்டில் இருக்கிற அழுக்கு நமக்கு வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு செகண்ட் போல் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் மேட்டை நீங்கள் ஒரு 5 நிமிஷமாக அதை நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நான் இப்போ பாருங்கள் மேட்டை ஒரு 5 நிமிஷம் போல் மட்டும் ஊற வச்சு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. மேட்டு ஃபுல்லாகவும் நமக்கு நல்லாவே ஊறி வந்திருக்கு. அந்த தண்ணி கலர் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னுட்டு. அவ்வளோ அழுக்கு நமக்கு வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம மறுபடி மேட்டை மேலே கை உள்ளே வச்சு லைட்டாக நம்ம மேட்டை இது போல் திருப்பி திருப்பி நீங்கள் விடணுங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு மேட்டில் இன்னமும் அழுக்கு இருந்தாலும் சரிங்க, அந்த அழுக்கு எல்லாமே நமக்கு வந்துடுங்க. இதுவே நம்ம கை வச்சு நம்ம மேட்டை க்ளீன் பண்ணி நம்ம துவைச்சா கூட நமக்கு இந்த அழுக்கு வரமாட்டது சந்தேகம் தாங்க. ஏன்னா நம்ம ஊற இவ்வளோ அழுக்கு வந்திருக்குங்க. இப்போ நம்ம மேட்டு ஃபுல்லாக எடுத்து நம்ம வெளியில் வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணியை நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னுட்டு. உங்ககிட்ட இன்னமும் அழுக்கான மேட் இருந்தாலும் சரிங்க, ஊற வச்சு நீங்கள் துவைச்சிக்கலாம். இல்லை நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே ஊற்றிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பக்கெட்டில் தண்ணி வச்சுருக்குங்க. தண்ணி வச்சதுக்கப்புறம் மறுபடி நம்ம மேட்டை அழைச்சிக்கலாங்க. இந்த மேட்டை நீங்களே பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் அழுக்க பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு க்ளீனாக இருக்குங்க. சும்மா நம்ம ஊற மட்டும்தான் வச்சோம், ஊற வச்சதுக்கே நமக்கு அந்த அழுக்கு எல்லாமே நமக்கு போயிடுச்சுங்க. இப்போ நம்ம வச்சுருக்க எல்லா மேட்டுமே நம்ம அழைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் நல்லா நம்ம அழைச்சி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இந்த தண்ணி நம்ம கீழே ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம தண்ணி வச்சு கொஞ்சமாக நீங்கள் கம்போர்ட் சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் மேட்டை ஃபுல்லாகவே அழைச்சி எடுத்து நம்ம பக்கெட்டில் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி மேட்டை நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். கை வலி இல்லாமல் கால் வலி இல்லாமல் 10 நிமிஷத்தில் அவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். மேட்டு நல்லா க்ளீனாக இருக்கும், அதே போல் நமக்கு வாசனையாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம மேட்டு ஃபுல்லாக அழைச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம மேட்டை கொண்டு போய் நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற பெல் சிம்பிள் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.